ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 8வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். மகாகாய சோயம் மகாகாய சோயம் தவ சரண பாத பிரமதிதோ தவ சரண பாத பிரமதிதோ கலத்ரக்தோ வக்த்ராத் கலத்ரக்தோ வக்த்ராத் अपतत् ऋषिभिः श्लाघितहतिः अपतदृषिभिः श्लाघितहतिः तदा त्वामुद्धाम तदाद्वामुत्ताम प्रमथभरविद्योतिहृदयाः प्रमदभरविद्योतिहृदयाः मुनीन्द्रासान्द्राभिः मुनीन्द्रासान्द्राभिः स्तुतिभिरनुवन् अध्वरतनुम् स्तुतिभिरनुवन् अध्वरतनुम् महाकाय सोऽयं तव चरणपादप्रमथितो महाकाय सोऽयं तव चरणपादप्रमथितो गलद्रक्तो वक्त्रात् अपतत् ऋषिभिः श्लाघितहतिः गलद्रक्तो वक्त्रा अपतदृषिभिः श्लाघितहतिः तदा त्वामुद्धाम प्रमथभरविद्योतिहृदयाः तदाद्वामुत्ताम प्रमदभरविद्योतिहृदयाः मुनीन्द्रासान्द्राभिः स्तुतिभिरनुवन् अध्वरतनुम् मुनीन्द्रासान्द्राभिः स्तुतिभिरनुवन् अध्वरतनुम्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். மகாகாயக பெரிய உடல் கொண்ட சக அயம் அந்த அசுரன் தவ சரண பாத பிரமதிதக உங்கள் பாதத்தின் தாக்குதலால் நசுக்கப்பட்டு வக்த்ராது வாயிலிருந்து கலத்ரக்தக ரத்தம் பெருக ரிஷிபிகி முனிவர்களால் ஸ்லாகிதகதிகி கொண்டாடப்பட்ட மரணத்தை அடைந்தவனாக அபதத்து வீண்டான். ததா அப்பொழுது உத்தாம பிரமதபர மிகுந்த ஆனந்தத்துடன் மகிழ்ச்சி பொங்க வித்யோதி ஹிருதயா முனீந்திராக சுத்தமான ஹிருதயத்தை உடைய முனிவர் பெருமக்கள் அத்வரதனும் துவாம் யஜ்ஞஸ்வரூபமாக இருக்கின்ற உங்களை சாந்திராபிகி சிறந்த ஆழ்ந்த அர்த்தங்கள் நிறைந்த ஸ்துதிபிகி துதிகளால் அனுவன் போற்றினர். மகாகாய சோயம் தவ சரண பாத பிரமதிதோ கலத்ரக்தோ வக்த்ராத் अपतत् ऋषिभिः श्लाघितहतिः तदा त्वामुद्धाम प्रमथभरविद्योतिहृदयाः मुनीन्द्रासान्द्राभिः स्तुतिभिरनुवन् अध्वरतनुम्. இந்த ஹிரண்யாக்ஷனை பற்றின தசகம் பூராவுமே அவன் உடல் ரொம்ப பெரிய உடலை உடையவன் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப பட்டதிரிகள் சொல்கிறார். இங்கே பாருங்கோ, பெரிய உடலை உடைய அந்த அசுரன் உங்கள் பாதத்தோட தாக்குதல்னால் அப்படியே நசுக்கப்பட்டு வாயிலேருந்து அப்படியே ரத்தம் கொட்டுறது, அப்படியே கீழே சாய்ந்து மரணமடைகிறான். ஹிரண்யாக்ஷன் மரணமடைந்தான்னு தெரிஞ்ச உடனே முனிவர்கள்லாம் அப்படியே அவனோட மரணத்தை ஸ்லாகித்து கொண்டாடுறா. மிகுந்த ஆனந்தத்தோட ஆழ்ந்த அர்த்தம் நிறைந்த ஸ்துதிகளால் பகவானை துதித்தார்கள். மேலும் யஜ்யமே வடிவினரான யஜ்ஞஸ்வரூபியாக உங்களை போற்றினார்கள். இப்படியெல்லாம் பட்டதிரிகள் விளக்கிறார். இப்போ முனிவர்கள் போற்றுவதை
நம்ம 2-3 விதமாக பார்க்கலாம். ஒன்று என்னென்னா, வெகு காலம் ஹிரண்யாக்ஷன் முனிசிரேஷ்டர்களை யஜ்யங்களை செய்ய விடாமல் தடுத்தான். செய்யும்போது அந்த யாக குண்டங்களெல்லாம் நமக்கு தெரியும், அப்படியே அசுத்தங்களை போட்டும் அவர்களையெல்லாம் அடித்தும் துன்புறுத்தி பல கொடுமைகளை செய்தான் அப்படிங்கிறத நாம் பல இடங்களில் கேட்டும் பார்த்தும் இருப்போம். அப்படியெல்லாம் துன்புறுத்தி கொன்றவன் இறந்தானே அப்படிங்கிறதுனால ஆனந்தமடைந்தார்கள். ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு விஷயமும் அவர்களுக்கு வியப்பை கொடுத்ததாம். கொடூரமான அசுரனாக பல பாவங்களை செய்த பல கொடுமைகளை செய்த இவன் இந்த ஹிரண்யாக்ஷன் பகவானால் வதம் செய்யப்பட்டு அவர் கையால் கொல்லப்பட்டதுனால மிகுந்த உயர்ந்த பதவியை அடைகிற அந்த பாக்கியத்தை அவனுக்கு பகவான் கொடுத்துருக்காரே அப்படின்னு அவர்கள் வியந்து போற்றினார்களாம். அடுத்ததாக பகவானை மிகுந்த ஆழ்ந்த அர்த்தமுள்ள ஸ்துதிகளால் போற்றினார்கள் அப்படின்னு பட்டத்திரிகள் சொல்கிறார். முனிவர்கள் இந்த இடத்துல பகவானை யஜ்ஞஸ்வரூபி, உலகை காக்க வந்தவர் என்று தோத்திரம் செய்தார்கள். இந்த யஜ்ஞஸ்வரூபி என்பதற்கான விளக்கத்தை அடுத்த ஸ்லோகத்தில் பட்டத்திரிகளே நமக்கு கொடுக்கிறார். அதை அடுத்த ஸ்லோகத்தில் நம்ம பார்ப்போம்.